ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் அழகிய இளம்பெண் காவேரி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு பூச்செடிகள் வளர்ப்பதில் அலாதி பிரியம். அவளுடைய தோட்டம் எப்போதுமே வண்ணமயமான பூக்களால் நிறைந்து இருக்கும். ஒரு நாள் அவளுடைய தோட்டத்தில் ஒரு புதிய பூச்செடி முளைத்தது. அந்தச் செடி இதுவரை அவள் பார்த்திராத விசித்திரமான பூக்களைக் கொண்டிருந்தது. காவேரி அந்தச் செடியை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்து வந்தாள். தினமும் அந்த பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றி அது வளர்வதைக் கண்டாள். ஒரு நாள் இரவு அந்த பூ முழுமையாக மலர்ந்தது. அதிலிருந்து தெய்வீக ஒளி வீசியது. காவேரி அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு பூவை நெருங்கினாள். பூவிலிருந்து ஒரு தேவதை வெளிவந்து காவேரியிடம், உன்னுடைய அன்பும் அக்கறையும் இந்த அற்புத பூவை மலரச் செய்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது. காவேரி ஒரு நொடி யோசித்து, இந்த கிராமம் எப்போதும் செழிப்பாகவும் மக்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று வரம் கேட்டாள். தேவதை புன்னகைத்து, உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தது. சற்று நேரத்தில் கிராமம் முழுவதும் மழை பெய்து வயல்கள் செழித்தன. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். காவேரியின் அன்பும் தன்னலமற்ற குணமும் கிராமத்திற்கு செழிப்பை கொண்டு வந்தது.